يا أيها الذين آمنوا حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவங்க குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய அருள், கிருபை, ரஹ்மத்தையும் சாந்தையையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நின்று நிலவச் செய்தொருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அருள், கிருபை, ரஹ்மத்தை கொண்டு 23 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 24வது தராவிகை தொழுவதற்கு உட்கார்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் தஆலா இதுவரை நாம் தொழுத தொழுகைகள், நோன்புகள், கேட்ட துஆக்கள், ஓதிய குர்ஆன் திலாவத், சதகா போன்ற அனைத்து நன்மையான காரியங்களுக்கும் நிரப்பமான கூலியை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்கிடுவானாக. அதுபோன்று இன்னும் வரக்கூடிய மீதி இருக்கக்கூடிய நாட்களில் அதிகம் அல்லாஹ்வை தொழுகுவதற்கும், இபாதத்து செய்வதற்கும், திக்ர் ஃபிக்ர்கள் செய்வதற்கும், இன்னும் சதகா போன்ற தான தர்மங்கள் செய்வதற்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை ரஹ்மத்தை செய்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய எல்லா நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு இடத்துல இப்படி சொல்கிறான், அஸ்ஹாபுல் மைமனத்தி வ அஸ்ஹாபுல் மஷ்அமா. சூரத்துல் வாக்கியா தானே, சூரத்துல் வாக்கியாவில் சொல்கிறாங்க. அதே இடத்துல இன்னொரு இடத்துல சொல்கிறான், முகர்ரபூன். மூமின்களையே 2 வகையாக பிரிக்கிறான் அந்த இடத்துல. முதல்ல அஸ்ஹாபுல் மஷ்அமா, இடது பக்கம் இருக்கிறவங்க. அடுத்து அஸ்ஹாபுல் மைமனா, வலது பக்கம் இருக்கிறவங்க. முகர்ரபூன். மூணாவதாக யாரை சொல்கிறாங்கன்னா அல்லாஹுக்கு நெருக்கம் இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. இடது பக்கம் இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இறை நிராகரிப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள், பாவிகள். இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்களாம்? இடது பக்கத்தில் இருப்பாங்க. அஸ்ஹாபுல் மைமனா, வலது பக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அல்லாஹுவை ஈமான் கொண்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டு, அவர்கள் சொல்படி கேட்டு நடந்து சரியான முறையில் மார்க்கம் சொன்னபடி வாழ்ந்தவங்க. எப்படி? கரெக்டாக 5 நேரம் தொழுது, இன்னும் வருஷம் நோன்பு நோற்று, காசு இருந்தால் ஹஜ்ஜு செஞ்சு, இது போன்ற நன்மையான காரியங்களை எந்த தொய்வும் இல்லாமல் சரியாக செஞ்சவங்க. வாய்ப்பு கிடைக்குமோ தொழுகிறது இல்லை, 5 நேரமும் கண்டிப்பாக தொழுகிறவங்க. அன்பிற்குரியவர்களை இவங்க வலது பக்கம் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே. அல்லாஹுக்கு நெருக்கமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூமின்களை இன்னொரு வகையாக பிரிக்கிறான். அவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த 5 தொழுகைகளை தொழுது அதுக்கு மேற்கொண்டான இதர வணக்கமான பரலான வணக்கங்கள் எல்லாத்தையும் சரியான முறையில் செஞ்சு முடிச்சுட்டு இதர உபரியான வணக்கங்கள் இருக்குல்ல. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நல்ல பிள்ளைங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் பொருந்தும். இது நேற்று நம்ம என்ன செஞ்சோம், இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை சொன்னோம். அதே மாதிரி இந்த இரவு தொழுகையினுடைய முக்கியமான சில விஷயங்களை சொல்கிறதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி இந்த டாபிக் நம்ம எடுத்துருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற உபரியான தொழுகைகளை தொழுகும்போது எப்படி இஷ்ராக் தொழுகிறது, துஹா தொழுகிறது. அன்னைக்கு கூட நேற்று ஒரு இளைஞர் கேட்டார், இஷ்ராக் தொழுகிறதுக்கு அன்னைக்கு ஒரு நன்மையை சொன்னீங்க, லுஹா தொழுகிறதுக்கு என்ன நன்மைன்னு கேட்டாங்க. பொதுவாக ஒன்று விளங்கிடுங்க, எந்த தொழுகை தொழுதுனாலும் இந்த தொழுதா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு எந்த தொழுகையும் தொழுகக்கூடாது. அது முதல்ல விளங்கிக்கிறோம். இந்த தொழுகையை தொழுதா இது நமக்கு கிடைக்கும் அப்படின்லாம் தொழுகக்கூடாது. இந்த தொழுகையை தொழுதா அல்லாஹ் நம்ம என்ன செய்வான், பிரியப்படுவான். அல்லாஹுடைய குர்பத், அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு ஏற்படும். அதுதான் நமக்கு முக்கியம். அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த துன்யாவையே அல்லாஹ் கொண்டு அவன் கால் அடியில் போட்டுருவான். அது நமக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நம்மளால் விளங்கிக்கிற முடியும். இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். துவா செய்கிறீங்கல்ல, ஒவ்வொரு நேரமும் துவாவை பற்றி இன்ஷால்லா நாளைக்கு வாய்ப்பு இருக்கும் சொல்கிறேன். துவா செய்கிறோம்ல, அந்த துவாவில் நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேட்குறீங்க. எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு கைகால் சுகம் வேணும், எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், வியாபாரம் பறக்கத்தா இருக்கு, இதெல்லாம் கேட்குறீங்கல்ல.
கேட்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் உங்களுக்கு கபூல் செய்கிறானோ, எதெல்லாம் உங்களுக்கு அது நடக்குதோ அதை நீங்கள் உணரணும். எப்படி உணரணும் தெரியுமா? நாம் இது அல்லாஹ்ட்ட கேட்டோம், அல்லாஹ் இதை நமக்கு செஞ்சுட்டான், கபூல் செஞ்சுட்டான், அது நமக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுடைய எண்ணத்துக்கு கல்வியில் கொண்டு வரணும். இது வெரி வெரி முக்கியமான ஒரு விஷயம். அன்பிற்குரிய நண்பர்களே, அது மாதிரி அல்லாஹுவை நெருங்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய குர்பத்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல இரவு தொழுகை மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியோ அல்லது இந்த தராவியாவுடைய பயான்லையும் எப்பயோ சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றது நினைவுக்கு வருதான்னு பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் என்ன செஞ்சாருன்னா, முதல்ல ஒரு மதத்தில் இருந்தார், மஜூசியாவோ அல்லது வேற ஏதோ ஒரு இதில் இருந்தார். அதில் உள்ள வேத புத்தகங்கள், அதில் உடைய பழக்க வழக்கங்கள், கல்ச்சர் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு பார்த்தா இது சரியான வழியாக தெரியல அவருக்கு. டக்குன்னு என்ன செஞ்சார், வேறு இன்னொரு மதத்துக்கு போனார், யஹூதியா மாறினார். அங்கே போய் என்ன செஞ்சார், அந்த வேத புத்தகங்களை முழுசாக படித்து தெரிஞ்சு எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன செஞ்சார், அதுவும் அவருக்கு சரியாக படலை. இது மனித மூளைக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயமா இருக்குது, அதனால் என்ன செய்யலை, இது சரியான மார்க்கம் இல்லைன்னு விட்டுட்டு அடுத்து கிறிஸ்துவத்துக்கு ஜம்ப் பண்ணார். அங்கேயும் போய் அதனுடைய இன்ஜீல் வேதத்தை படித்து அதனுடைய ஆகமங்களை பூரா தெரிஞ்சுக்கிட்டு பழக்க வழக்கங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுவும் சரியாக வரலை அப்படின்னு புரிஞ்சு அங்கே உள்ள அந்த பாதிரியார்கிட்ட கேட்கும் பொழுது அவர் ஒரு விஷயம் சொல்லுவார். மதினாவுக்கு எத்ரீதுன்னு சொல்லுவாங்க. அந்த மதினாவை அப்போ முதல்ல ஆரம்ப காலத்தில் எத்ரீதுக்கு ஒருத்தர் வருவார், முகமது நபின்ட்டு. நான் இந்த இதே பைபிளில் தான் இருக்குது, இதே இன்ஜீலில் தான் இருக்குது, அவர் கொண்டு வரக்கூடிய மார்க்கம் உங்களுக்கு சரியாக படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போ அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியும், வருவாங்க, கூடி சீக்கிரம் வருவாங்க. அப்போ அவர் அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி மதினா விட்டு வேற எங்கேயும் போகலை. மதினாவுடைய ஒரு தோட்டத்தில் வேலை செய்கிறாரு. பேரிச்சம்பழம் மரத்து மேலே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, வேலை செய்யும் போது பழங்களை பறிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பாதையார் வந்து எப்பா நீ தேடிக்கிட்டு இருந்த முகமது நபி வந்துக்கிட்டு இருக்கிறதாக தகவல் வந்துருச்சு, மக்கள் எல்லாம் அவருக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு டபக்குன்னு கீழே குதிச்சிட்டாரு. இறங்கி கூட வரல. அந்த அளவுக்கு அவருக்கு சரியான மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம். இப்போ கூட்டமாக நிற்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. இந்த சமயத்தில் இவர் போய் நின்று ஒரு கேள்வி கேட்டாருங்க. என்ன கேட்டார் தெரியுமா? ஐயுல் அமாலி அஃதலு ஃபில் இஸ்லாம், இந்த இஸ்லாத்தில் மிக சிறந்த அமல் எதுன்னு கேட்குறாரு. மிக சிறந்த அமல் எதுன்னு கேட்குறாரு. இந்த இஸ்லாத்தில் மிக சிறந்த அமல் அப்படின்னு கேட்கும்போது சஹாபாக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கே, யாருமே இந்த கேள்வி அது வரைக்கும் கேட்கல. அப்போ ஆர்வமாக சஹாபாக்கள் பார்க்குறாங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு. முதல்ல அவங்க சொன்ன வார்த்தை அத்இமத் துஆம, ஏழைகளுக்கு உணவளிக்கிறத சிறந்த ஒரு அமலாக சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு அமல். அதற்கு அடுத்ததாக அஃஷு சலாம, சலாமை அதிகமாக பரப்பணும். அது தெரிஞ்சவராக இருக்கட்டும், தெரியாதவராக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், ஆலிமாக இருக்கட்டும், ஆலிம் அல்லாதவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே சலாம் சொல்கிறது ஒரு முக்கியமான அமலாக சொல்லி கொடுத்தாங்க. இது சம்மந்தமாக நம்ம அந்த பயானில் விஷயம் சொன்னோம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த 3வது விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, எல்லா மனிதர்களும் அன்னாசுன் நாயிமுன், எல்லா மனிதர்களும் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நீ தனியாக இறைவனை வணங்குறது இஸ்லாத்தினுடைய ஆக சிறந்த அமல் சொன்னாங்க. ஆக சிறந்த அமல் சொன்னாங்க. இப்போ நம்ம தராவிக தொழுகிறோம் இல்லையா, இது ஜமாத்தா தொழுகிறோம். ஜமாத்தா தொழுகிறதுனால தான் பள்ளி வாசலை தொழுகிறோம். இன்னொரு விஷயம் நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபரியான தொழுகைகள் இருக்குல்ல, அதை மேக்சிமம் வீட்டில் தான் தொழுகணும். வீட்டில் தான் தொழுகணும். இப்போ நான் சொல்ல வரக்கூடிய விஷயத்தை சொல்லலாமா வேணாமான்னு பல தடவை யோசிச்சுட்டு சொல்லுவதற்கு தயங்கி சொல்லாமல் இருக்கக்கூடாது என்ற சூழ்நிலைக்கு வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. நல்லா வணங்கிக்கிறீங்க. உபரியான தொழுகைகளை நம்ம என்ன செஞ்சாகணும், வீட்டில் தான் தொழுதாகணும். நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹுடைய முன் சுன்னத்தை எப்பவுமே வீட்டில் தான் தொழுதுருக்கிறாங்க. பல உபரியான தொழுகைகளை வீட்டில் தான் தொழுதுருக்குறாங்க. அது வீட்டினுடைய பரக்கத். அது நிறைய சட்டம் நிறைய இருக்குது. அதில் தேவைப்படும் போது இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இப்போ மெயினான பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ நம்ம இரவு தொழுகை தொழுகிறோம்ல, 8 ரக்காத் தொழுகிறோம். நல்லா விளங்கிக்கிறது. இந்த 8 ரக்காத்து ஜமாத்தா தொழுகிறோம். இது
இதை தொழுகிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இன்னைக்கு காலையில் கூட ஒரு இளைஞர் என்கிட்ட கேட்டார், நம்ம இது மாதிரி தொழுகிறதுக்கு நிறைய ஆர்வம் உள்ளவங்களாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சொன்னால் வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நம்மள்கிட்ட சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்லுவேன், அப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. வேணும்னா உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு நீங்கள் தனியாக ஒன்றா சொல்லிக்கிறீங்க, பப்ளிக்காக என்ன செய்யக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையாக 8 ரக்காத் தொழுதுருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு பஞ்சாயத்தை, பெரிய பஞ்சாயத்தை என்னதுதான், இந்த 8 ரக்காத் தான். 8 ரக்காத்தில் ஓடுறாங்கல்ல, எல்லாரும் ஓடுறாங்கல்ல, இதை வச்சுக்கிட்டு தான் ஓடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது 8 ரக்காத்துங்கிறது தஹஜ்ஜத் தொழுகை. அதுதான் 8 ரக்காத். அது ரமலான்ல மட்டும் தொழுகலை, எல்லா காலமும் தொழுதாங்க. அந்த தொழுகை இருக்கு இல்லையா, தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டதற்கு முன்னால் இருந்தே எல்லா நபிமார்களும் தொழுதிருக்கிறாங்க. அதுல குறிப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தஹஜ்ஜத் தொழுகை ஃபர்லாக்கப்பட்டிருந்தது. நம்புவீங்களா? ஒரு நாள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுகாம இருந்ததே இல்லை. ஆனால் உம்மத்துக்கு அது கடமை என்ன இல்லை, கடமையாக்கப்படலை, நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்குது. அதை தொழுகக்கூடியவர்கள் மேன்மை அடைய சிறப்பு தனி, அது வேற விஷயம். ஆனால் ரமலானுடைய காலங்களில் நம்ம தொழுகக்கூடிய தராவியாவுக்கும் அந்த 8 ரக்காத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நல்ல வழிங்க இருக்கு, தெளிவான பத்துவாவை நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? அப்போ இந்த தராவியாவுக்கும் அந்த 8 ரக்காத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதையும் சேர்க்கக்கூடாது. இது ரமலானுக்காக மட்டும் உள்ள ஸ்பெஷல் விசேஷமான தொழுகை, சரிங்களா? அந்த 8 ரக்காத்து ரமலானில் மட்டும் தொழுகக்கூடிய தொழுகை அல்ல, எல்லா காலங்களும் தொழுக வேண்டிய தொழுகை. சரி, ரமலான்ல மட்டுமா அந்த ரக்காத்து தொழுகிறோம், ஆனால் எல்லா நாளும் தொழுகிறோமா? இல்லை, கடைசி 10 நாள் மட்டும் குறிப்பாக தொழுகிறோம். அது என்ன கணக்கில் தொழுகிறோம் தெரியல. ஒரு ஆர்வம், இரவு தொழுகையின் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம். சரி, இவ்வளவு சொல்றீங்களே, அப்ப நீங்க ஏன் தொழுக வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி உன் பார்வை எனக்கு தெரியுது. அதையும் உங்களுக்கு சொல்றேன். நான் தொழுகை ஏன் வர்றேன் அப்படின்னு சொன்னா, நான் இதை நான் அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ் பெரியவன், நான் பெருமைக்கான்னு சொல்லலை, எப்பவுமே நான் வீட்டு தொழுதுகிட்டு தான் இருப்பேன். அது அல்லாஹ்வுக்கு எனக்கும் உள்ள ரகசியம், அதை நான் வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, நீங்க விளங்கிக்கிட்டுக்கான்னு சொல்றேன். இரவு தொழுகையினுடைய நான் வரக்கூடிய நோக்கம் என்னன்னா, இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய உங்களுக்காக, இந்த ஊர் மக்களுக்காக துவா செய்வதற்கு தான் வர்றேன். அது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம துவாவில் ஒரு அற்புதமான துவா செய்கிறோம், அதனால் நம்மளை துவா செய்ய வைக்கிறான். அந்த துவா செய்யும் போது என்ன வார்த்தைகளை கேட்கணுங்கிறது அல்லாஹ் நம்ம கல்புல போடுறோம், நம்ம கேட்குறோம் அல்லாட்ட. அது நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. முதல்ல இரவு தொழுகை நடக்கும்போது நான் 2 ரக்காத்து கழிச்சு தான் வந்தேன். அப்போ நம்ம அன்வர் ஷா என்ன செஞ்சாங்க, நாளையிலேருந்து நீங்கள் துவா ஓதுறீங்க, ஏன் நாளையிலேருந்து துவா ஓதணும், இன்னைக்கு துவா ஓதுனா எடுத்துக்கிற மாட்டான்னா பரவாயில்ல, நான் இன்னைக்கே துவா ஓதுறேன்னு சொல்லி ஏன்னா அந்த துவாவின் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், அந்த துவா உங்களுக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் கேட்கணுங்கிற எண்ணம் எனக்கு. ஏன்னா நீங்க பல கோரிக்கைகள் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய கோரிக்கைகள் நீங்க எப்படி துவா கேட்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியாது. அப்ப அந்த துவாவை செய்வதற்காக வேண்டிதான் நான் முழுக்க வரனே தவிர, நீங்க தொழுகை நடத்தக்கூடிய இரவு தொழுகைக்காக நான் வரவில்லை. நான் நீங்க காலையில சொன்ன அந்த வார்த்தைக்காக வேண்டி என்ன நம்ம சொல்கிறோம், 4 பேருக்கு எல்லாம் 4 பேர் சேர்ந்து தொழுதாங்கன்னா இன்னும் நிறைய சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் ஏற்பட்டிருக்கலாம். அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் விளங்கிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் என்ன செய்யறேன், இதை சொல்கிறேன். இப்போ இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய உங்களுக்கு இரவு தொழுகை நிச்சயமாக என்ன செய்யணும், தொழுகணும். அதை நீங்கள் தனியாக தொழுகிறீங்க, நீங்கள் ஜமாத்தோட தொழுகிறீங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் இது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல விளங்கிக்கணும். ரெண்டாவது, ஜமாத்தா தொழுகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டயத்தில் தஹஜ்ஜுத் தொழுகையை ஜமாத்தா நடத்தினதாக ஒரு ஹதீஸ் கூட இல்லை. சரியா? அப்படியே தொழுகிறதா இருந்தாலும் ஒரு இமாம் சப்தமிட்டு ஓதி தொழுகணும் அப்படின்னு மார்க்கத்தில் வழிகாட்டப்படவில்லை.
அதை உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? ஏன்னா நானும் அதை செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் அதனை செஞ்சிடக்கூடாது, பெருசாக உங்களுடைய கல்வியில் ஏற்றிடக்கூடாது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய தொழுகையை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக, நம்முடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. அந்த மாதிரி உபரி தொழுகைகளை தனித்தனியாக தொழுகும் பொழுது 4 பேருக்கு தெரியாமல், இன்னொருத்தருக்கு தெரியாமல், ரகசியமாக நாமும் அல்லாஹு மட்டும்தான் அதை தெரியும். இப்போ இஅ்திகாஃப் இருக்கும்போது ரகசியமாக நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் ஒரு ஆள் செஞ்சீங்கன்னா எல்லாரும் பக்கத்தும் செய்வாங்க. அது இங்கே விஷயம் இல்லை. எல்லா காலங்களிலும் தஹஜ்ஜத் தொழுகையை நமக்கு அல்லாஹுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹினுடைய குர்பத்தை ஏற்படுத்தும். அதுதான் இங்கே நான் சொல்ல வந்த விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நாம் தொழுகக்கூடிய தொழுகைகளை பரிபூர்ணமாக ஏற்று எந்த தொழுகையை எப்படி தொழுதால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ அதுபோன்று தொழுகக்கூடிய ஒரு பாக்கியத்தை சொல்கிறேன். நான் தம்பி கேட்ட ஒரு கேள்விக்கு இன்னைக்கு ஒரு ஹதீஸ் பார்த்தேன். இன்னக்க தரா முடிச்சிடுறேன் இந்த ஒரு வயசு. நீ அல்லாஹுவை பார்க்குற மாதிரி தொழுகணும். நான் அல்லாஹை பார்க்குறேன் அப்படின்னு தொழுகணும். ஃபஇல்லம் யகுன் தரா, நீ அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி தொழுக உன்னால் முடியலைன்னு சொன்னா ஃபஇன்னஹு யரா, அல்லாஹ் உன்னை பார்க்குறதாக நினச்சிக்கிட்டு தொழுகணும். இது முக்கியமான ஒரு ஹதீஸ், இதை மனசில் வச்சுக்கிடுங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், எப்போவுமே நாம் அல்லாஹ் நம்மை பார்க்குறான் அப்படிங்கிற சிந்தனையோடு தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.